எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வாலிப பருவத்தில் அந்த அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஜெபிச்சுட்டு நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். நான் இப்படி நம்ம தூங்கும் பொழுது கொஞ்சம் இப்படி அசைஞ்சு திரும்பி படுக்கும்போது நம்ம கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து போகும்ல. அந்த கான்ஷியஸ் வரும் பொழுது பார்த்தா என்னுடைய மை சோல் இஸ் ஸ்பீக்கிங் டு காட். அது கேட்கும் எனக்கு. அப்படி தூங்கும் போது கூட அவ்வளோ அலர்ட்டாக நான் ஆவியானோடு பேசிக்கொண்டே இருப்பேன். ஆமென். அப்படி கர்த்தர் என்னை என்னுடைய ஹாஸ்டலில் என்னை வார்டனாக கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அந்த ஹாஸ்டலுக்கு நான் வார்டனானு. அப்படி நான் வார்டனாக இருக்கும்பொழுது, நான் தூங்கி கொண்டிருக்கும்பொழுது கர்த்தர் எனக்கு சில காரியங்கள், அந்த ஹாஸ்டல் நடக்கிற சில விஷயத்தை கர்த்தர் எனக்கு காண்பிச்சார். ஆமென். நான் வார்டன் ஆனதுக்கப்புறம் பல வருஷமாக ஒரு இது நடந்துட்டு இருந்துச்சு. யாருக்குமே அது தெரியல. கர்த்தர் எனக்கு அதை நான் ஜெபித்து விட்டு தூங்கும்போது கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, அந்த இடத்துக்கு போ, அது ஏன் அங்கே இருக்குன்னு கேளு வாட்ச்மேன் கிட்ட அப்படின்னு கேட்டாதான் பல வருஷமா இந்த வாட்ச்மேன் பண்ணிட்டு இருக்க தில்லுமுள்ளு வேலை கண்டுபிடிச்சிட்டேன். அது யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஆவியோடு பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, எப்படி ஆண்டரோட பேசுகிற அந்த அனுபவங்களுக்குள்ளே உங்களை வளர்த்துக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல், நான் அதை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நாங்கள்லாம் நிறைய ஸ்பிரிச்சுவலாக பேசிப்போம். நாங்கள் சமைக்கும் போதே அத்தையோடு கூட நாங்கள் நிறைய காரியங்களை பேசுவோம், குடும்பமாக பேசுவோம். இதை பற்றி எங்கள் அத்தை எங்களுக்கு சாப்பாடை பரிமாறும் போது கேள்வி கேட்டுட்டு பரிமாறுவாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இதை பற்றி நீ என்ன சொல்லு, அது ஏன் அப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன, ஐயோ இந்த குடும்பம் பயங்கர மோசமாக இருக்கும். எங்களை மாதிரி சந்தோஷமாக யாருமே இருக்கும். நாங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்போம், எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஜாலியாக இருப்போம், நல்லா பேசுவோம், சிரிச்சுக்குவோம், நல்ல ஒரு குடும்ப ஐக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்குறார். ஆனால் எப்போவுமே அந்த ஆவிக்குரிய டச், அந்த பிப்ளிக்கல் டச்சை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய குழந்தை எத்தனை மணிக்கு காலைல கண்ணை திறக்கிறானோ அவன் இஷ்டம் தான். குழந்தை எத்தனை மணிக்குனாலும் திறக்கும்ல. அவன் திறக்கும் போது நானும் என் கணவரும் அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், கை தட்டி பாடும். ஹல்லேலூயா. அவன் எப்போ கண்ணை திறக்கிறானோ அப்படியே நாங்கள் கைத்தட்டி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு ஷோ யுவர் சில்ட்ரன்ஸ். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியை காண்பித்து கொடுக்கணும். அப்படி காண்பித்து கொடுத்தீங்கன்னா அவர்கள் வளரும் பொழுது எழுந்த உடனே ஜெபிக்கணுன்ற அந்த ஆசை அவர்களுக்குள்ள தானாக வந்துவிடும். அப்படி நாங்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு பேர்டனாக சபைகளை குறித்து பேசும்பொழுது ஒரு வார்த்தையை நாங்கள் பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, இன்னைக்கு சபைகளுக்குள்ள நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. there are a lot of Christians in church, பட் ஆவிக்குரியவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு ஆவியானவரை சில பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது என்ன பழைய ஏற்பாட்டு ஆவியானவர் அப்படின்னு கேட்குறீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்பொழுது வருவார் தெரியுமா? ஏதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் வருவார், அவர்கள் அதை செய்வார்கள், போய்விடுவார். ஆமென். இப்ப பெலிஸ்தியர்களை போட்டு தள்ளணும், கர்த்தர் வல்லமையா என்ன பண்ணுவாரு, வருவார். பலனை கர்த்தர் என்ன தருவாரு, அந்த மனுஷனுக்கு தருவார். எந்த மனுஷனா வேணா இருக்கலாம். நியாயாதிபதிகள் நீங்க வாசிக்கும் பொழுது அதை வாசிக்க முடியும். கிதியோனை கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் சவுலுக்குள்ள கூட அந்த வைராக்கியத்தின் ஆவி இறங்கி இருக்கு. அப்படி கர்த்தர் கொண்டு வருவார். வைராக்கியமா அந்த மனுஷன் அந்த காரியத்தை செய்ய வைப்பாரு. முடிச்ச உடனே கிளம்பி போயிடுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பழைய ஏற்பாட்டு ஆவியானவர் தான். என்னன்னா, தேவைப்படும் பொழுது வருகிறது, தேவைப்படும் போது ஆவியானவர் வருவார். அந்நிய பாஷை பேசுவோம். ஒருவேளை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணா அந்நிய பாஷை பேசுவோம், கொஞ்சம் கை தட்டினா கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவோம் இல்லையா? பேசி முடிச்சு விட்டுட்டு அந்நிய பாஷை பேசி முடிச்ச உடனே நிரம்பிட்டு ஓகே ஆவியானவரே வந்தீங்களா, என்ன அந்நிய பாஷை பேச வச்சிங்களா, எனக்கு கொஞ்சம் கிளிகிளிப்பு உண்டாக்கிட்டீங்களா, அப்போது போயிட்டு வாங்க. ஒரு ஃபீலிங் நமக்கு வெளியே போகும்போது, அப்பா இன்னைக்கு நல்ல பிரசன்ஸ், இப்படி ஒரு ஃபீலிங். ஐ அம் டெல்லிங் யூ, டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஆமென். என்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், பிரின்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிராத அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கையும் சொன்னார், உலக வாழ்க்கையில எப்பொழுதும் திருப்தியாவே இரு. ஆமென். இந்த உலகத்துக்கு எப்பொழுதும் திருப்தியா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் திருப்தி அடையவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இந்த ஒரு ஸ்பிரிட் ஃபுல்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு ஆவியானவர், இந்த புதிய ஏற்பாட்டு ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்தார்னா தங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு யோவான் ஸ்நானகன் தெரியும்? ஆமென். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக தான் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். ஆமென். தேங்க்யூ. யோவான் ஸ்நானகன் கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இயேசுப்பா போறாரு. அப்போ உடனே அவர் அந்த டயலாக்ஸ், அந்த சினாரியோலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சுட்டு கரை ஏறின உடனே இப்போ யோவானுக்கு என்னன்னா, ஆண்டவர் யோவான் கிட்ட சொல்லியிருந்தார், யார் மேல தேவனுடைய ஆவியானவர்
இறங்குகிறாரோ அல்ல. நம்ம நினைச்சோம் புறாவை போல வந்து கர்த்தர் இறங்கிட்டு அப்புறம் போயிட்டாரு. இல்ல, ரொம்ப அழகா மத்தேயுல அந்த வார்த்தையை நீங்க வாசிக்க முடியும். யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறாரோ, என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், தங்குகிறாரோ. ஆமென், ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவரை போல அவரை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இந்த ராத்திரி வேளை உங்களுக்கு சொல்றார், நோ நோ, இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவர் அல்ல, அவர் தங்கி இருக்கிறவர். எத்தனை பேர் கைகளை வச்சு உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா என் மேல் தங்கி இரும், என் மேல் தங்கி இரும். நீங்க விசிட்டர் இல்ல. நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் விசிட்டர் தான், கெஸ்ட். வருவாரு போவார். இல்ல, அவர் கெஸ்ட் இல்ல, அவரும் நானும் ஒன்று. ஆமென். நான் அவருடைய ஆலயம், அவர் எனக்குள்ள தங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும். ஆமென். ஃபாதர் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பார், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எத்தனை பேர் தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? ஒரே வார்த்தை ஒரு நிமிஷம் பாடுவோமா? அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கரங்களை தட்டி, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருப்பார். ஆனால் அவர் எப்போ தங்கி இருந்தா என்ன யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல நீங்க உங்க கணவர் தங்கி இருக்கிறீங்க, அவர் கூட பேசாம, நிறைய பேர் பேசாம இருப்பீங்க. அதுல பெருமை வேற. என் கணவரோடு பேசி 2 மாசம் ஆச்சு சிஸ்டர், பெருமை. எங்க அப்பா கூட நான் பேசி 2 months ஆகுது அக்கா, பெருமை. ஏமா பேசல? அவர் அப்படியே அந்த வார்த்தையை சொல்லிட்டாருக்கா. நான் அதை செய்யவே இல்லை, ஆனா அவர் சொல்லிட்டார். நான் அதை பண்ணவே இல்லை, அவர் கை கொஞ்சம் ஓங்கிட்டார். அதனால நாங்க பேசிக்கிறதே இல்லை. ஆமென். அது ஒரு பெருமை. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் இந்த ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளை நான் உடைக்கிறேன். குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினைகளை உண்டாக்குகிற சத்ருவின் எல்லா கலைகளும் இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஆமென். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதபடி பேச அந்த வார்த்தையே சொல்லி, இந்த இதையே சொல்லி, அப்படி ஒருவேளை சத்ரு உங்களுக்குள்ள ஏதாவது விதைத்திருப்பானால இயேசுவின் நாமத்தில் இந்த கலைகளை நீங்க பிடுங்கி போடுங்க. கசப்பு என்கிற வேர், அந்த வேர் என்ன பண்ணணுங்க? வேரோட பிடுங்கிடணும். கசப்புக்கு மட்டும்தான் பைபிள் வேறுன்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் பிடுங்கி எறிய வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருந்தார்னா அவருக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நம்ம எங்க போகணும்னு சொல்லுவார், எங்க இருக்கணும்னு சொல்லுவார், என்ன பண்ணணும்னு சொல்லுவார், எது வரப்போகுதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு விஷன் உள்ள கண்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க?